ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், கிராண்ட் லுக் இருக்கிற மாதிரி கடா பேங்கிள்ஸ் பேரோட காட்டியிருக்காங்க இந்த விலாகில். அதோட துபாய் பேட்டர்ன் பேங்கிள்ஸு பேரோட காட்டியிருக்கேன். மேலேயே வெயிட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் இருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். இது ஃபஸ்ட்டு பேங்கிள் செட்டுங்க. 128 கிராம்ஸ் இருக்குங்க. ஒரு பேங்கிலே கிட்ட 8 பவுன் கிட்ட இருக்குது. அவ்வளோ ப்ராடான கிராண்டான கெட்டியான சாலிடான பேங்கிள்னு தான் சொல்லணும் கடா பேங்கிள். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது 84 கிராம்ஸ் கிட்ட இருக்குது பேட்டர்னும். இது வந்து ஒரு கல்கட்டா பேட்டர்ன் டைப் தாங்க. ஸ்க்ரூ பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது பேர் பேங்கிள்ஸ் வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும். உள்ளே நீங்கள் வேணும்னா பிளாஸ்டிக் வலையிலும் போட்டிக்கலாம். இதில் ஸ்க்ரூ டைப் கிடையாதுங்க. அப்படியே கையோடு போடுற மாதிரி பேட்டர்னு. இது இந்த பேங்கிள் பாருங்கள். இதுதான் துபாய் பேட்டர்னும் இல்லை டர்க்கி பேட்டர்னு ரெண்டும் சொல்கிறாங்க. அந்த பேட்டர்ன் பேங்கிள்ஸ் தான் இது. இது வந்து 2 ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ஒரு கல்கட்டா டைப் பேட்டர்னும் 42 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. ஒரு மயில் விரித்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒரு கேரளா டைப் பேட்டர்ன் கடா பேங்கிள் தான். ப்ளைனாக கொடுத்துருக்காங்கங்க. சாலிட்டாக இருக்குது ஒரு பேங்கிள். ஸ்க்ரூ டைப் கிடையாது. இது நார்மல் நம்ம எல்லாருக்கிட்ட போட டெய்லி வேர் பாம்பே டைப் பேட்டர்ன் தான். இது வெயிட்டு நல்லா கெட்டியாக இருக்குது. ஒரு பேங்கிள் 3 பவுன் கிட்ட இருக்குது. எல்லாமே கடா பேங்கிள் மாதிரி போட்டிக்கலாம். சிங்கிளாக போட்டிக்கலாம், நம்ம டபுளாகவும் போட்டிக்கலாம். இந்த பேட்டர்ன் பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. இதுவுமே ஒரு கல்கட்டா டைப் பேட்டர்ன் தான். 96 கிராம்ஸ் இருந்துச்சுங்க. ஸ்க்ரூ பேட்டர்னும் சாலிடான பேங்கிளுங்க. ரவுண்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரவுண்டுக்கு அட்டாச்மெண்ட் கெட்டியாக பண்ணியிருக்காங்க. சாலிடாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பேட்டர்னு. எல்லாமே வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த பேட்டர்ன் வந்து துபாய் பேட்டர்ன் டெய்லி வேர் பண்ணுற மாதிரி. உள்ளே வந்து நம்ம பிளாஸ்டிக் பைப்பிங் போட வேண்டியதில்லை. அப்படியே கையோடு போடுற மாதிரி பேங்கிள்ஸ் தாங்க. ஏன்னா க்ளோஸிங்கு கோல்டு க்ளோஸ் பிளேட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். எந்த குத்துற மாதிரி அது மாதிரி கூட ஃபீல் ஆக மாட்டேங்குது. நல்லா கெட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து எல்லோ பாலிஷில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்டு ரூபி எமரால்டு அப்புறம் ஒயிட் ஸ்டோன்ஸு ஆட் பண்ணியிருக்காங்கங்க. இதில் வந்து ஸ்க்ரூ டைப் பேட்டர்ன் தான். அடுத்தது இது ஒரு டர்க்கி டைப் துபாய் டைப் பேட்டர்ன் தான். 5 பவுன் கிட்ட இருந்துச்சுங்க. இந்த பேட்டர்ன் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓவல் டைப்பில் வரும். உள்ள க்ளோஸிங் அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஜிக்ஜாக் டைப் பேட்டர்ன் தான். 40 கிராம் கிட்ட இருக்குது. நீங்கள் 2 வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிளாக ஒன்றா வேணும்னா கூட வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். 3 பேங்கிள் சேர்த்து ஒரு பேங்கிள் மாதிரி இருக்கும். ஒரு பேங்கிளோட வெயிட் வந்து மேலே மென்ஷன் 2 பவுன் தான் இருக்குங்க. 16 கிராம் தான் இருக்குது. 2 வளையல் சேர்த்து 32 கிராம் தான் ஆகுது. அப்படின்னா ஒரு வளையல் 2 பவுன் தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கு சாலிடாக இருக்குது பாருங்கள். சேம் பேட்டர்ன் என்கிட்ட இருக்குது. ஆனாலும் எந்த 3 பவுன் வளையல் வெயிட்டு ஏறும் இறங்கும். நம்ம அந்த பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா வாங்க வேண்டியது தான். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது எனாமல் போட்டு இதுக்கு முன்னால் ப்ளைனாக காட்டியிருந்தா இது எனாமல் போட்டு இருக்குது. க்ரீன் அண்டு மெரூன் கலர் எனாமல் போட்டிருக்கு. சேம் பேட்டர்ன் தான். இது மாதிரி பேங்கிள்ஸ்க்கெல்லாம் 8% தாங்க இருக்குது. கல்கட்டா டைப்பு டர்க்கி டைப் பேட்டர்ன்ஸ்க்கு தான் 12% கிட்ட வருது. இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது சாலிடான கம்பி 5 லைனில் கம்பி வச்ச ஜிக்ஜாக் டைப்பில் கொடுத்துருக்காங்கங்க. பெண்டான மாதிரி எஸ் டைப்பில் 42 கிராம்ஸ். இந்த சூப்பராக இருக்குங்க. இது காலேஜ் வேர் கேர்ள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்தது இது ஒரு பார்வையான லுக்கியான ஒரு கேரளா டைப் ப்ராட் பேங்கிள் தாங்க. இதில் எனாமில் ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ டைப் கிடையாது. அப்படியே கையோடு போடுற மாதிரி ஒரு பேங்கிள் தான். இது பேங்கிள் எல்லாம் வெட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் பார்வையாக. அடுத்தது இது ஒரு கேரளா டைப் பேட்டர்ன் தான். இதில் வந்து மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துட்டு கோல்டு ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 பவுன் கிட்ட இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ஒரு கல்கட்டா டைப் பேட்டர்ன் தான். சாலிடான பேங்கிள் 64 கிராம்ஸ் இருக்குங்க. 2 பேங்கிள் சேர்த்து ஸ்க்ரூ டைப் பேட்டர்ன் தான். இது சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு வந்து 12% கிட்ட இருக்குது. சூப்பரான அப்படியே சாலிடான பேங்கிள் தான். இது ரவுண்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்க்ரூ வச்சு பண்ணியிருக்காங்க. 54 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. 2 பேங்கிள் சேர்த்து. நான் பேர் வெயிட் தாங்க சொல்லிகிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் ஹாரம் கலெக்ஷனில் ஹாரம் மட்டுமா இல்லை மேலே இருக்கிற நெக்லஸ் பேர் எல்லாம் செட்டு சேர்த்தான்னு சிஸ்டர்ஸ் கேட்டுனிருந்தாங்க. எல்லாம் சேர்த்து தான் அதோட பேரு எல்லாம் என்ன வரும், ஹாரமாக நெக்லஸாக இயரிங்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம வெயிட் மேலே மென்ஷன் பண்ணுவேன். இது வந்து அடுத்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் வந்து ஜி மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வந்து ப்ளைன் கோல்டு தாங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஸ்க்ரூ டைப்பில் மெலிசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வருது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள்.
இந்த மாடல் வந்து எல்லார்கிட்ட இருக்கும். ஒரு ஜன்னல் டைப்பில் ரோடியம் பாலிஷ் வருது. அந்த சைடு இந்த சைடு கெட்டி கம்பி மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. வெறும் 4 பவுன் தான் இருக்குது. ஒரு வளையல் 2 பவுன் கிட்ட வரும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே 3 பேங்கிள்ஸ் ஒட்டின மாதிரி வரும். அப்புறமா ஜன்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். 54 கிராம் கிட்ட இருக்குது. இதில் எனாமில் போட்டு செகண்ட் பேட்டர்ன் இது. ஃபஸ்ட்டு காட்டுறது எனாமில் இல்லை, இதில் எனாமில் வந்துருக்கு. 54 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு டர்க்கி பேட்டர்ன் தான். 2 லேயரில் ஃப்ளவர் வர மாதிரி ஓவல் ஷேப்பு ரவுண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. 6 பவுன் கிட்ட இருக்குங்க. ஒரு வளையலும் 3 பவுன் வரும். இந்த பேட்டர்னில் லீஃப் எஸ் டைப்பில் அதே தான் 3 பவுன் தான் வருது ஒரு வளையல். இதெல்லாம் கெட்டியாக இருக்கும். டெய்லி வேர் பண்ணலாம். டர்க்கி பேட்டர்ன் துபாய் பேட்டர்ன்றதெல்லாம் செம்மையாக நீங்கள் டெய்லி வேர் போட்டிக்கலாங்க. எந்த ஒரு பெண்டு கிண்டு எதுவும் ஆகாது. ப்ளஸ் உள்ள பைப்பிங் இருக்கிறதுனால கோல்டு பிளேட் இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி குத்துற மாதிரி கூட இருக்காது. செமையாக சாஃப்டாக இருக்கும் பேங்கிள். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் ஒரு லீஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 2 பவுன் தான் வருதுங்க ஒரு வளையல். கெட்டியான பேங்கிளுங்க. சூப்பராக இருக்கும் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு. சேம் பேட்டர்னு அதே டர்க்கி பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு ஜிக்ஜாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 32 கிராம் தான் இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது ஒரு எஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 40 கிராம் இருக்குங்க 2 வளையல். அடுத்தது இது ஒரு கல்கட்டா பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. எனாமில் பெயிண்டிங்கு ஆரஞ்சு அண்டு ஒயிட் கலரில் ஷேட் லேஸாக கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரு. இது வந்து ஒரு 1.5 பவுன் ஒரு வளையல் வருதுங்க. சேம் இது அதே பேட்டர்ன் தான். ஆனாலும் இதில் எனாமில் இல்லை. 40 கிராம் தான் வருது. இதில் 2 பேட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 34 கிராம்ஸ் இருக்குங்க. செகண்ட் இருக்கிறது 32 இருக்குங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது 2 பேட்டர்ன் 4 வளையல் ஒரே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஒரு பேர் வந்து 40 கிராம் வருது. 5 பவுன் கிட்ட இருக்குங்க. ஒரு பேர் வந்து 42 கிராம் இருக்குது. 5.25 பவுன் கிட்ட இருக்குது. அடுத்தது இதில் 2 பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பாம்பே டைப் பேட்டர்னும் ஒன்று டர்க்கி டைப் பேட்டர்னும். 32 கிராம் இருக்குது. ஒன்று 30 கிராம் இருக்குங்க. 30 கிராம் இருக்கிறது பாம்பே டைப்புங்க 8%. 32 கிராம் இருக்கிறது டர்க்கி டைப்பு அதுக்கு 12%. இது ரெண்டுமே கல்கட்டா டைப் பேட்டர்ன் தான். இதுக்கு ரெண்டுத்துக்குமே 12% வேஸ்டேஜ் வரும். 36 கிராம் ஒன்று 32 கிராம்ஸ் ஒன்று இருக்குது. இதுவுமே சேம் பேட்டர்ன் தான். ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. எனாமில் பாலிஷ் வருது. பிளாக் ஆன்டிக் மாதிரி நடுவில் அங்கங்கே யூ டைப்பில் கொடுத்துருக்காங்க சைடில். இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே சேம் இதுக்கு முன்னால் காட்டினேன் இல்லைங்க 2 பேங்கிள் ஒட்டின மாதிரி. அதே இதில் வந்து மேட் ஃபினிஷிங் மாதிரி லேசாக மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 36 கிராம் ஒரு பேரு, 39 கிராம்ஸ் ஒரு பேர் வருதுங்க. இதுக்கெல்லாம் 10% தான் வேஸ்டேஜ். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் ரூபி ஸ்டோன்ஸு ஒயிட் குட்டி ஸ்டோன்ஸ் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் 42 கிராம் இருக்குது. 16% கிட்ட வருங்க ஸ்டோன் இருக்கிறதுனால. இதுவுமே சேம் பேட்டர்ன் தாங்க. அதே மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ரூபி அண்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ரூ கிடையாது, அப்படியே கையோடு போடுற மாதிரி. இதுவுமே மேட் ஃபினிஷிங் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. பிங்க் கலர் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. 44 கிராம்ஸ் கிட்ட இருக்குது 2 பேங்கிளுமே. இந்த பேங்கிளும் சேம் 44 கிராம்ஸ் தாங்க வெயிட்டு. க்ரீனு அண்டு ஒயிட்டு பெரிய பெரிய ஸ்கொயர் டைப்பில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் மெலிசாக இருக்குது. இதுவுமே அதே மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணது தான். வெறும் 24 கிராம் தான். 3 பவுன் தான் இருக்குங்க. அதில் இது ஒரு பேட்டர்ன் தான். சேம் அதே மாதிரி பிங்க் கலர் ஸ்டோனு ஒயிட் கலர் ஸ்டோனு எஸ் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 3 பவுன் தான் வருது. அடுத்தது இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன். ஒரு ட்ரெண்டியான ஜீனு அது மாதிரி போடும்போது காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி 5 பவுனில் இருக்குது. ஃப்ளவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எனாமில் பாலிஷ் போட்டு பண்ணியிருக்காங்க. இது ஒரு கல்கட்டா டைப் பேட்டர்ன் தான். நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.